தேர்தலில் கூட்டணி கட்சிகள் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி யார் பக்கம் இருக்க போகிறாங்கன்றத ஓரளவு அடையாளம் காட்டக்கூடிய தேர்தல் தான் இதை பார்க்கணும். யார் கேண்டிடேட்ன்றது பேசுறது என்ன பொறுத்தவரை கமலை இண்டிபெண்டன்ட் எம்பி அனுப்பி திமுக என்ன லாபம்? பட் அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கமலை அந்த அக்ரிமெண்ட்டை இந்த தடவை அவங்க காப்பாற்றலன்னா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும். கண்டிப்பாக கமலை நீ தனியாக ஒரு கட்சி நடத்துகிற, ஆனால் தேர்தலில் போய் இன்னொரு கட்சியோட சிம்பிள் நீ நிற்கிற. இதில் லா தெளிவாக இல்லை, மங்கலாக இருக்குது, சட்டம் மங்கலாக இருக்குது. இதில் அப்படி மெர்ஜ் தானே பண்ணணும். அப்போ அசம்பிளிக்கு உள்ள ஒரு ஸ்டாண்டு ஒரு கட்சிக்கு, அசம்பிளிக்கு வெளியில் ஒரு ஸ்டாண்டுங்கிறது மக்களை ஏமாத்துற மோசடி வித்து இல்லை. இதை நான் மதிமுக மட்டும் சொல்லலை, இதே கேட்டகரியில் தான் பாமக என்ன பண்ணும். இப்போ பாமக அன்புமணிக்கு சீட்டு கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பாமக எடப்பாடி சொல்கிறத கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. அப்போ இந்த 63+4 பிஜேபி 67 இன்னும் ஒரு ஓட்டு அதை எங்கேயாவது மேனேஜ் பண்ணாங்கன்னா 68 வந்துடும் அவங்களுக்கு. ஒருவேளை அதில் சிக்கல் கிராஸ் ஓட்டிங் பண்ணி டிஎம்கே 5வது வேட்பாளரை போட முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அன்புமணிக்கு அவங்க கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அன்புமணி செய்தது அப்படி பார்த்தீங்கன்னா துரோகம்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி செஞ்சது தான் துரோகம். அதையும் துரோகம்னு சொல்ல மாட்டாங்க, தட்ஸ் பாலிடிக்ஸ். அப்படி ஒருவேளை துரோகம்னு தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னா பண்ணது எடப்பாடி இல்லை. ஆகவே இதில் துரோகன்ற வார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர் பொலிட்டிக்கலாக தான் அதை பார்ப்பாங்க. அவங்க பாமக இன்னொன்று பாமகவை ஒருபோதும் ஏடிஎம்கே நம்பாது. அப்படியே ஒருவேளை அன்புமணி இந்த வருஷம் அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஒரு கற்பனையாக வச்சுக்குவாங்க, ஏடிஎம்கே அவரை ராஜ்யசபாக்கு அனுப்புதுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜூன் 19 மாநிலங்களவை தேர்தல். ஸோ எம்பிக்களுக்கான ஒரு தேர்தலாக இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து போக போகிற எம்பிக்கள் யார் யார் அப்படின்ற ஒரு கேள்வி பல மாதங்களுக்கு முன்பே எழுந்துகிட்டு இருந்தது. இப்போது முடிய போகுது அப்படின்ற பட்சத்தில் யார் யாரெல்லாம் போக போகிறாங்கன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது ஒரு ஆச்சரியமான பல விஷயங்களும் அதில் காத்திருக்கு. அப்படின்னும் போது திமுகவிலிருந்து யார் யாரெல்லாம் போக போகிறாங்கன்னு ஒரு வரிசை, அதிமுகவிலிருந்து ஒருத்தரா 2 பேரான்ற ஒரு சந்தேகம் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல், 6 உறுப்பினர்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடந்துட்டு மொத்தம் தமிழகத்திலேருந்து 18 ராஜ்யசபா எம்பிக்கள். அதில் இது முதன்முறையாக நமக்கு நடக்கக்கூடிய தேர்தல். யார் கேண்டிடேட் என்னன்றதோட முக்கியம் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி கட்சிகள் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி யார் பக்கம் இருக்க போகிறாங்கன்றத ஓரளவு அடையாளம் காட்டக்கூடிய தேர்தல் தான் இதை பார்க்கணும். யார் கேண்டிடேட்ன்றது பேசுகிறது என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது தான் பேசுவாங்க. ஓகே, அது ஒரு விதமான ஹேஷியம், அது கிசு அது கிடையாது அரசியல். ப்ராடாக சில நேம்ஸ் இருக்கலாம். இப்போ வில்சன் எல்லாருமே கன்ஃபார்ம்டுன்றாங்க. அதை தவிர மற்ற எல்லா நேமுமே எனக்கு தெரிஞ்சு சந்தேகத்துக்குரிய தான். இப்போ ஃபஸ்ட்டு டிஎம்கேவை நம்ம எடுத்துப்போம். டிஎம்கேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 உறுப்பினர்கள் அவங்களால கொண்டு போக முடியும். 4க்கு நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வைகோ அவங்களுக்கு கூட்டணி கட்சி. வைகோவுக்கு அதிக காலம் முடியுது. அப்துல்லா வில்சன், அப்புறம் டிஎம்கேலேருந்து ஐ திங்க் வேறு ஒருத்தர், அவர் பேர் சண்முகமாக என்னமோ, சப்ஜெக்ட் கரெக்ஷன். அதில் அந்த சண்முகத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவர் வயதாகிறது. மிச்சம் 3 பேரில் இப்போ வைகோவுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது தான் டிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன்னா கமல் அவர்களுடைய பேர் அதுக்கு தான் கமல் ஆல்ரெடி கமலுக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2024 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டில் கமலுக்கு சீட்டு கொடுக்கல, ராஜ்யசபா அவங்களை எலிவேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ கமலுக்கு ஒரு சீட்டு போகுதுன்னா மிச்சம் 3 சீட். அந்த 3 சீட்டில் இவங்க வைகோவையும் அகாமடேட் பண்ணாங்கன்னா டிஎம்கேக்கு 2 தான் இருக்கும். இவங்களுக்கு ராஜ்யசபாவில் மொத்தம் 10 எம்பிஸ் இருக்காங்க. 10ன்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். இன்றைக்கி பார்லிமெண்ட்ரி 4th லார்ஜஸ்ட் பார்ட்டி ராஜ்யசபாவில். லோக்சபாவில் 22, ராஜ்யசபாவில் 4, ராஜ்யசபாவில் 10, 32 எம்பிஸ். 800+ எம்பிஸில் 32 எம்பிஸ். அது ராஜ்யசபாவில் 10ன்றது இட்ஸ் அ வீக் நம்பர். டபுள் டிஜிட் இன் ராஜ்யசபா முக்கியமான விஷயங்கள்லாம் அரசாங்கம் அவர்களை கலந்தாலோசிக்கும், அவர்களுக்குரிய மரியாதைகள் கொடுக்கப்படும். இப்போ வெளிநாடுகளுக்கு கனிமொழி போயிருக்காங்களே, அதில் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இருந்தாலும் 32 எம்பிஸ் அவங்களுக்கு இருக்கிறது அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, வேறு கன்சிடரேஷன் இருக்குது அதில், அது தனியாக பேசுவோம். இது 10 எம்பிஸ் ராஜ்யசபான்னும் பொழுது தட்ஸ் அ பிக் நம்பர். இப்போ அதில் 1 போச்சுன்னா 9 தான் இருக்கும். இப்போ 9 சீட்டுன்றது 9க்கும் 10க்கும் ஒரு நம்பர் நம்ம பார்க்கக்கூடாது, சிங்கிள் டிஜிட்டுக்கும் டபுள் டிஜிட்டுக்குமான ஒரு இது. ஸோ நான் வைகோவை எப்படி அகாமடேட் பண்ணுறது? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கமலை டிஎம்கே சிம்பிளை நிற்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குதுன்றாங்க. கமலை தனி கட்சியாக இல்லாமல் நீங்கள் திமுக சார்பான்னு இல்லைங்க, அதுக்கு அவர் முதல்ல திமுகவில் உறுப்பினர் ஆகணும், திமுக சார்பாக போகணும். அதை கமல் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். அதில் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குதுன்றாங்க. ஏன்னா நம்பர்ஸ் குறையிறத டிஎம்கே விரும்பல. இல்லை அவர் இண்டிபெண்டாக போட்டு அதை டிஎம்கே பேக்கப் பண்ணணும். இப்போ கபில் சிபல் அப்படி தான் வந்தார். சமாஜ்வாதி பார்ட்டியிலேருந்து ராஜ்யசபாக்கு எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா, அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியில் போனோன்னே இண்டிபெண்டாக போடுறாரு, கட்சிலாம் இல்லை. உத்தரப்பிரதேசிலேருந்து அவர் இண்டிபெண்டாக போகிறாரு. இண்டிபெண்டாக சமாஜ்வாதி பார்ட்டி ஆதரிக்குது. ஓகே, அது கபில் சிபல்ன்ற பெரிய ஸ்டேச்சர் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா சமாஜ்வாதி பார்ட்டியில் 3-4 பேர் கேஸ், எஸ்பெஷலி அந்த அசாம் கான் அவங்களாம்
பெரிய அளவில் வழக்குகளில் மாட்டினப்ப கபில் சிபலுக்கு ஒரு ஹியரிங்க்கு 40 லட்சம் 50 லட்சம் வருது உங்களுக்கு வந்து. கண்டினியூஸாக சமாஜ்வாதி பார்ட்டி கேசஸ் எல்லாம் அவர் டீல் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அல்டிமேட்லி பணம் தானேங்க எல்லாமே. உங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற பேஸ் இல்லாமல் நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போகிறீங்கன்னா பணம் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ கமலை வந்து டிஎம்கே இப்போ ராஜ்யசபா கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட் லாயர், இன்றைக்கும் அவர் போனார்னா சுப்ரீம் கோர்ட்டில் அவரோட மரியாதையை தனி. அதனால் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு இண்டிபெண்டன்ட் எம்பியாக அனுப்பிச்சு. கமலை இண்டிபெண்டன்ட் எம்பியாக அனுப்பி திமுக என்ன லாபம்? பட் அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கமலை அந்த அக்ரிமெண்ட்டை இந்த தடவை அவங்க காப்பாற்றலன்னா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும். கண்டிப்பாக கமலை வந்து ஸ்டாலின் ராஜ்யசபாக்கு அனுப்பிடுவார், கண்டிப்பாக அனுப்பிடுவார். பட் அவர் டிஎம்கே சம்பில் அனுப்ப போகிறாரா, மக்கள் நீதி மையத்தில் அனுப்ப போகிறாரான்றது தான் கொஸ்டினாக இருக்குது. இன்றைக்கு தினமலர் செய்தி நானும் கேள்விப்பட்டேன், மந்திரிங்க 3-4 மந்திரிங்க கமலை கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க, நீங்கள் டிஎம்கே சிம்பிளில் நில்லுங்க அப்படின்னு. ஓகே. பட் கமல் ஒப்புக்கொள்ள மறுக்கிறாருன்றாங்க. ஏன்னா அங்கே அது வந்து ஒரு சரிவு அவருக்கு. திமுக சார்பாக ராஜ்யசபாவுக்கு போகிறதுக்கும் மக்கள் நீதி மைய சார்பாக நான் டிஎம்கேவாக போகிறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன கேட்டால் கமல் மாதிரி ஒரு மாபெரும் கலைஞனை வந்து நியமன உறுப்பினராக மத்திய அரசு அனுப்பியிருக்கணும். ஷபானா இவங்களெல்லாம் அனுப்புனாங்க, சச்சின் டெண்டுல்கர் அனுப்புனாங்க, இளையராஜாவை அனுப்புனாங்க, ரேகா வந்த காலத்தில் அனுப்புனாங்க, கபில் சிபல் இவர் கபில் தேவ் சுனில் கவாஸ்கர் அனுப்பியிருக்காங்க. வட இந்திய ஹேமமாலினி ஒரு தடவை நாமினேட்டடாக போயிருக்காங்க. அப்புறம் லோக்சபாவில் ஜெயிச்சு தான் வந்தாங்க. ஐ திங்க் அது இல்லை, அது ஹேமமாலினி எப்பயுமே வந்து நாமினேட்டட், இதுதான் பிஜேபி தான். ரேகான்னு ஒரு நடிகர் தான், அவங்க எல்லாம் நாமினேட்டடு. அதே மாதிரி வந்து ஜாவேத் அக்தர்னு ஷபானா ஆஸ்மி ஹஸ்பண்ட் மிகப்பெரிய ஹிந்தி கவிஞர், அவங்கெல்லாம் நாமினேட்டடு. பட் அதில் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இருக்கும். நான் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுத்துக்குமே வித்தியாசமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்க அனுப்புவாங்க. சோராமசாமி போனார் 98 பிஜேபி கவர்மெண்ட்டில் 6 வருஷம் இருந்தார். பட் ஒரு கலைத்துறைக்கு சேவை செய்தவர்கள் அப்படின்ற கேட்டகரி, பல்வேறு துறைகளில் சேவை செய்தவர்கள் கேட்டகரியில் கமலுக்கு கண்டிப்பாக மத்திய அரசு அவரை ராஜ்யசபாவுக்கு நியமன உறுப்பினராக அனுப்புறது வந்து சாலச்சிறந்தது. பட் இந்த கவர்மெண்ட் அதை செய்யாது. ஏன்னா அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்ததால் அவர் அதை செய்யலை. மேபி 14 காங்கிரஸ் கவர்மெண்ட் திரும்ப வந்துருந்தால் செஞ்சுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது 2014 காலகட்டத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் பண்ணாமல் விட்ட ஒரு காரியம் கமலை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பாமல் விட்டது. அவருடைய கலைத்துறை சேவைகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய கலைத்துறை சேவைகளுக்கு கண்டிப்பாக இந்திய அரசு அவரை கௌரவித்திருக்க வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை செய்யலை அவங்க. மேபி அது இப்போ கட்சி இப்போ கட்சி ஆரம்பிக்கும்போது அது அரசியல் ரீதியாக அவருக்கு வருது. நான் சொல்கிறது இந்திய அரசு அந்த கேட்டகரியை வந்து பல்துறை அறிஞர்களை வந்து அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் போயிருக்க நாமினேட்டடாக இருக்காங்க. சோராமசாமி போனாங்களே அந்த மாதிரி கமலை வந்து இவங்க அந்த கேட்டகரியில் கொண்டு போயிருந்துருக்கணும். இந்திய அரசே செஞ்சுருக்கணும். அது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது அதை பண்ணியிருக்கணும். அவங்க அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க, லாபிங் பண்ணாமல் விட்டுட்டாங்க. கமல் லாபிங் பண்ணலையா அல்லது அன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு காங்கிரஸ் கிட்ட பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த காரணத்தால் டிஎம்கே அதை பெரிய அளவில் விரும்பாதது தான் சோனியா காந்தி வந்து கமலை ராஜ்யசபாவுக்கு அனுப்பாததுக்கு ஒரு காரணம்னு ஒரு தியரி உண்டு. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. பட் எனிவே இப்போ வந்து இவங்க கண்டிப்பாக அவரை டிஎம்கே வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றி தான் ஆகணும். அது அவர் இப்போ இவங்களுக்கு நம்பர்ஸ் கிரன்ச் வரதால் வைகோவையும் அக்காமடேட் பண்ணி கமலையும் இதில் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஐ திங்க் 8 சீட்டாக குறைஞ்சிடும் அது வந்து. அதனால் அது அவங்க வந்து ரெண்டையுமே வைகோவை வந்து மகனுக்கு லோக்சபா சீட்டு கொடுத்தாச்சு, வைகோவுக்கு 80 வயசு ஆகுது. திரும்ப ஒரே நபருக்கு ஒரு கட்சிக்கு எது கொடுங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் துரை வைகோ சொல்லிட்டாரு, வைகோவுக்கு வந்து அப்பாவுக்கு எம்பி சீட் கொடுத்தாலும் கொடுக்காட்டி எங்கள் கூட்டணி தொடருன்றார் அவர். ஸோ இந்த 10 எப்படியாவது ரீட்டைன் பண்ணுறதுக்கு 10 9வது ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். யார்? திமுக. வைகோவை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. கமல் வந்து ஒருவேளை ஒப்புக்கொள்ள ஒரு ஆக்டிவாக இருக்காரு, இதெல்லாம் ஒரு காரணமாகவும் பார்க்கப்படும் இல்லையா? அவர் இன்னமும் நாடாளுமன்றம் கரெக்டுங்க. இல்லை அவர் ஆக்டிவாக இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு தனக்கு உபயோகமாக இருப்பாருன்னு தான் திமுக பார்க்கும். அவர் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி டிஎம்கே சைடில் தான் இருக்கார். அவங்க டிஎம்கேவோட மெர்ஜான கேட்டகரி தான். அவங்களோட 4 எம்எல்ஏவும் டிஎம்கே சிம்பிள் நின்று ஜெயிச்சவங்க. 6-6-6-6ன்னு 21 கொடுத்தாங்க. சிபிஐ 6, சிபிஎம் 6, விசிகே 6, மதிமுக 6. சிபிஐ சிபிஎம் விசிகா 3 பேரும் அவங்க சின்னத்தில் நின்னாங்க. சிபிஐ சிபிஎம் தலா 2 சீட்டு, விசிகா 4 சீட்டு, எம்டிஎம்கே 4 சீட்டு ஜெயிச்சாங்க. விசிகா அவங்க சின்னத்தில் ஜெயிச்சாங்க, ஐ திங்க் பான சின்னம். எம்டிஎம்கே சூரியனில் நின்னாங்க. நீங்கள் சூரியன் சின்னத்தில் நின்று எம்எல்ஏ ஆன பிறகு கட்சியை மெர்ஜ் பண்ணுறது தான் பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா அது ஒன்றும் அர்த்தமே கிடையாது. டசன்ட் மேக் சென்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் அசம்பிளி இஸ் கன்சர்ன். எம்டிஎம்கே இஸ் டிஎம்கே, வெளியில் தான் தனி கடை வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இது சட்டப்படி தவறுங்க. இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அது சரியாக வாதாடாத காரணத்தாலையும் அந்த இஷ்யூஸ் அப்போ சரியாக ஃப்ரேம் ஆகலை, அதனால் போச்சு. அதாவது நீ தனியாக ஒரு கட்சி நடத்துகிற, ஆனால் தேர்தலில் போய் இன்னொரு கட்சியோட சிம்பிளில் நீ நிற்கிற. இதில் வந்து லா வந்து தெளிவாக இல்லை, மங்கலாக இருக்குது, சட்டம் வந்து மங்கலாக இருக்குது. இதில் அப்படி மெர்ஜ் தானே பண்ணணும். அப்போ அசம்பிளிக்கு உள்ள ஒரு ஸ்டாண்டு ஒரு கட்சிக்கு, அசம்பிளிக்கு வெளியில் ஒரு ஸ்டாண்டுங்கிறது மக்களை ஏமாத்துற மோசடி வித்து இல்லை. இதை நான் மதிமுக மட்டும் சொல்லலை, இதே கேட்டகரியில் தான் ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போதும் கொண்டு சில கட்சிகள் இருந்தது. ரெட்டால சிம்பிள் நின்று ஜெயிப்பான் அவன்,
ஆனால் வெளியில் தனி கட்சியை நடத்திட்டு இருப்பான். இதில் லா வந்து தெளிவாக இல்லைங்க, சட்டம் வந்து தெளிவாக இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கேஸ் வந்து கடைசி நேரத்தில் அது வந்து ஒரு மாதிரி வந்து தெளிவாக உத்தரவு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து வைகோவையும் அகாமடேட் பண்ணி கமலையும் அகாமடேட் பண்ணாங்கன்னா இவங்க இப்போ என்ன பரவலான பேச்சு வந்து வில்சன் அண்ட் எம்எம் அப்துல்லான்றாங்க. ஒரு கிறிஸ்டியனு ஒரு முஸ்லீமா. இந்து ராம் அவர்களுடைய பேர் கூட இந்து ராம் அடிப்படுது. அது எந்த கேட்டகரின்னு எனக்கு புரியல. இப்போ இந்து ராம் போறாருன்னா இப்போ கமலா தனி கட்சி இருக்குது. இப்போ இந்து ராமை வந்து டிஎம்கே என்னென்னு பேக் பண்ணும்? இண்டிபெண்ட்னு பேக் பண்ணுமா? அல்லது ராம் வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டாருன்னு சொல்லணும். அதை அவங்க சொல்லலாம். ராம் வந்து சிபிஎம் கிடையாதுங்க, அவர் சிபிஎம் ஆதரவாளரை உடைய சிபிஎம் கிடையாது. சிபிஎம்ல இருந்தாருன்னா அவர் தனியாக போட முடியாது. சிபிஎம் தான் அந்த டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ராமுக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்குதுன்னா ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று ஒரு டிஎம்கேல மெம்பர் ஆகி ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஎம்கே, இல்லைன்னா கபில் சிபல் மாதிரி ராம் இண்டிபெண்டாக போட்டி போடுவார், டிஎம்கே அவரை பேக்கப் பண்ணும். அந்த மாதிரினா திமுக இன்னும் ஒரு ஓட்டு குறையும். வைகோக்கு பதிலாக ராமும் கமலும் போகிறாங்கன்னா இந்த பக்கம் அவங்களுக்கு 8 சீட் ஆகும். இப்போ இருக்க 4 வந்து இப்போ என்ன இப்போ அவங்களுக்கு வந்து 9 10 இருக்குது. இப்போ வந்து அந்த 10ல் 2 குறையும் உங்களுக்கு. இதில் இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆவதா ஒருத்தர் இப்போ இருக்க இதுபடி 4+2 திமுக கூட்டணிக்கு 2, இவங்க கூட்டணிக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு 2ன்னு சொல்கிறாங்க. 4+2 6 34 எம்எல்ஏ இருக்கணும். ஈஸியாக அது திமுகவுக்கு 4 கிடச்சிடும், மிச்சம் இருக்க 2 வந்து இவங்க வந்துடுவாங்கன்றாங்க. ஆனால் ஏடிஎம்கேக்குள்ள சில சிக்கல்கள் இப்போ இருக்குது. 66ல் 3 பேர் எகிறோம். ரெண்டாவது சீட் ஏடிஎம்கேக்கு சிக்கலை உண்டாக்குறதுக்கு திமுக நினச்சா முடியுன்றாங்க. கிராஸ் ஓட்டிங்கில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. இப்போ 86ல் பிறந்தீங்களா? இல்லை 1986ல் கிராஸ் ஓட்டிங்கில் முதல்ல ஜெயிச்சு போனவர் டிஆர் பாலு. 1986ல் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது செழியனுக்கும் யார் மறைந்த ஜனதா கட்சி தலைவர் செழியன், இரா செழியன், நெடுஞ்செழியனோட அண்ணன், அந்த செழியனுக்கும் டிஆர் பாலுக்கும் தான் ஃபைட்டு. கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சு. ஏடிஎம்கே எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே ஏடிஎம்கேல 2 பேர் செழியனுக்கு பாலுக்கு ஓட்டு போட்டாங்க. ரொம்ப கொடுமை அது. 86ல் நடந்தது. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கார், திமுகவுக்கு வந்து 22 எம்எல்ஏவோ என்னமோ தான் இருக்காங்க. எப்படியோ கூட்டணி கட்சிகள்லாம் எதையோ வாங்கி பிடுங்கி கலைஞரோட ராட்சச மூளை அது. ஃபஸ்ட்டு டிஆர் பாலு ஜெயிச்சு ராஜ்யசபாக்கு போனது 86 கிராஸ் ஓட்டிங்கில். அதை எதிர்த்து கேஸ் போட்டார் செழியன். அப்புறம் கோர்ட்டில் அவருக்கு ஒன்றும் சாதகமாக வரல. இன்ஃபேக்ட் கூகுளில் பார்த்தாலே அது வரும், செழியன் வாசஸ் டிஆர் பாலு ராஜ்யசபா சீட்டுக்கு எலெக்ஷன் போட்டிங்கனால. கிராஸ் ஓட்டிங்கில் தான் பாலு முதல்ல ஜெயிச்சு போகிறார் 86ல். இப்போ இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு? அந்த மாதிரி இப்போ தெளிவு அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. 5ஆவதா ஒரு வாய்ப்பு டிஎம்கேக்கு இருக்குது. ஆனால் அது பொலிட்டிக்கல் கேம்பிட் ரொம்ப, அதாவது அது சரியாக வரலன்னா மோசமாக போகும். இப்போ ஐ திங்க் 2013ல் கனிமொழிக்கு தேமுதிக போட்டி போட்டு கனிமொழி ஜெயிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? கிராஸ் ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க, எலெக்ஷன் நடந்தது. அப்படி அது மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மறைமுக அக்ரிமெண்ட் இருக்கணும். ஓகே, வேண்டாம் இது 10. இப்போ இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது, ஏன்னா நாமினேஷன் பண்ணுறதுக்கு 10 எம்எல்ஏ வேணும். இவங்க 2 பேரும் இப்போ வந்து இந்த 3 எம்எல்ஏ வச்சு, ஓபிஎஸோட 3 எம்எல்ஏ வச்சு, பிஜேபியோட இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு அடுத்த வருஷம் அசம்பிளி எலெக்ஷனை வச்சுக்கிட்டு அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு எடப்பாடிக்கு பிடிக்கலன்னா அவங்க போக மாட்டாங்க, கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க. இப்போ பாமக என்ன பண்ணோம்? இப்போ பாமக அன்புமணிக்கு சீட்டு கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பாமக வந்து எடப்பாடி சொல்கிறத கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. அப்போ இந்த 63+4 பிஜேபி 67, இன்னும் ஒரு ஓட்டு அதை எங்கேயாவது மேனேஜ் பண்ணாங்கன்னா 68 வந்துடும் அவங்களுக்கு. ஒருவேளை அதில் சிக்கல் வந்து கிராஸ் ஓட்டிங் பண்ணி டிஎம்கே 5ஆவது வேட்பாளரை போட முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு குறைவு, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதாவது 5ஆவது கேண்டிடேட்டை திமுக போடுறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படியே போட்டாலும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதை விட குறைவு. ஏன்னா ஒரு மறைமுக ஒப்பந்தம், இது ஸ்மூத்தாக போயிட்டு இதில் போய் சண்டை போட்டுக்க வேணாம், நமக்கு வேறு பிரச்சனைகள் வரும்னு 2 பேரும் எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா 6 பேர் தான் மொத்தம் நாமினேஷனே பண்ணுவாங்க. நமக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கிறது ரொம்ப கம்மி. கனிமொழி 13-14 நிற்கும்போது ஒரு தடவை நடந்ததே தவிர அதுக்கு பிறகு நமக்கு எலெக்ஷனே கிடையாது. ராஜ்யசபாவில் எவ்வளோ சீட் வேக்கண்ட்டோ அவ்வளோ பேர் தான் நாமினேட் ஃபைல் பண்ணுவாங்க. நாமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரூட்டினி முடிஞ்சோடனே டிக்ளேர் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு அனைவருடைய இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டனு வந்தாலும் அந்த 2 நாள் பொறுத்து ஃபைனல் டே அன்னைக்கு சொல்லிவிடுவாங்க. 5ஆவது கேண்டிடேட்டை இவங்க போடுவாங்களா டிஎம்கே? இப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் உறவு வந்து நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டுருக்குது. அதனால் வந்து எடப்பாடியை போகணும் தான் விருப்பப்படுறாங்க. ஆமாம், அதானே. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இவங்க இந்த 3 எம்பி என்ன சொன்னீங்க நீங்கள்? அப்படி போகணும் தானே விருப்பப்படுவாங்க 2 தரப்புமே. அப்படி ஒரு எட்ஜில் இருக்கணும் தான். இல்லை அதில் சொல்ல முடியாதுங்க, வேணாங்க இந்த நேரத்தில் சிக்கல் வேணான்னு கூட சில சமயத்தில் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி வந்து ஓட்டை கிராஸ் ஓட்டிங் பண்ண வைக்கிறதுல டிஎம்கேக்கும் பேர் கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 86ல் பண்ண கதை அது வேறு, 40 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அதெல்லாம் அவ்வளோ சாத்தியமான ஒரு விஷயம் எனக்கு படலை. இன்னொன்று, இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கவங்கள அந்த 3 பேரில் வந்து அப்படியே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து இந்த பக்கம் விப் இஷ்யூ பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனில் விப் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ராஜ்யசபா எலெக்ஷனில் விப் இஷ்யூ பண்ண முடியாது. அந்த 3 பேரில் வந்து இப்போ
அவங்க பாய்காட் பண்ணாங்கன்னாலும் கூட வந்து இவங்களுக்கு தான் ஏடிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ்ன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதில் அது ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து எப்பவுமே ரொம்ப டிக்லிஷான ஒரு இஷ்யூ அது. இந்த ஓபிஎஸோட 3, பிஜேபியோட 5, 3 8, பாமகவோட 4 12, பிஜேபி 4, பிஎம்கே 5 9, இவங்க ஓபிஎஸ் டீம் வந்து மொத்தமே 3 பேர். ஸோ 5 எவ்வளோ 9 3 12. இந்த 12 என்ன பண்ண போகிறாங்க? இந்த 12 அப்படியே வந்து இவங்க பக்கமே நின்றுறாங்கன்னா இட்ஸ் கிளியர், அவங்க ஈஸியாக தூக்கிடுவாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் வராமல் இருக்கிறது தான் 2 தரப்பும் விரும்புவாங்க. ஸ்டாலினும் அதை தான் விரும்புவார் எனக்கு தெரிஞ்சு, அப்படி தான் எனக்கு தோணுது. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு வந்து. எப்படி இப்போ அன்புமணி விஷயம் வந்து யாரோட பேசுவாங்க? அப்பாவோட பேசுவாங்களா, பிள்ளையோட பேசுவாங்களா? அந்த சிக்கல் இருக்குது. இன்னொன்று எடப்பாடி எப்படி பார்க்குறாருன்னா 19 நான் 2 பேரும் அங்கே அனுப்புனேன், 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்றாரு. ஜிகே வாசன் அனுப்புனார், இவருக்கு எதிராக திரும்பினார் அவர். அன்புமணி அனுப்புனார், அன்புமணி 24 இங்கே பேசிட்டு கடைசி நேரத்தில் அங்கே போய் சேர்ந்தார். நான் எதுக்கு மறுபடியும் அன்புமணி ராஜ்யசபாக்கு அனுப்பணும்னு தான் எடப்பாடி விரும்புவார். ஆனால் தேமுதிகவுக்கு அவங்க கொடுத்த அந்த இதுவும் அது அவங்க 2 பேரில் ஒரு விஷயத்த 2 பேரும் உண்மைன்னு ஒத்துக்கிட்டா தாங்க நம்ம சொல்ல முடியும். 2 பேரில் ஒருத்தர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் சொல்லலைன்னா அதை நம்ம ஏற்ற முடியும். அப்படியே சொன்னாலே கட்சிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய உடன்பாடை வச்சுக்கிட்டு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா நம்ம பேச முடியும். அபத்தமான வார்த்தை இதெல்லாம். நம்ம பத்திரிகையாளர் நண்பர்கள் கூட சில பேர்லாம் நேற்று பார்த்தா தொலைக்காட்சிகளை பேசியிருந்தேன், எடப்பாடி துரோகம் பண்ணிட்டான். அபத்தமான வார்த்தை. துரோகன்றதுக்கு அரசியலே துரோகம் தான். நம்ம வைத்து கழுத்தறுப்பு தான் அரசியல். உங்களோட ஆர்ட் ஆஃப் பாசிபிள், உன்னோட யூட்டிலிட்டி வேல்யூ என்ன? உனக்கு நான் சீட்டு கொடுக்கறதுல எனக்கு என்ன பொலிட்டிக்கலி லாபம்? உனக்கு 1/2% ஓட்டு 1/4% ஓட்டை வச்சு உனக்கு எதுக்கு நான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு எடப்பாடி நினைச்சாலும் அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்றைய நிலைக்கு அவர் ஒரு சீட்டு கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாரு. கொடுக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. இன்னொரு பக்கம் கூட்டணியும் நம்ம இன்னும் வலுவா சேர்க்கணும், அதனால கொடுக்க வேண்டிய அவர் உறுதியா இருக்காரு. நான் கேள்விப்பட்டது அவங்களுக்கு லோக்சபாலையும் 0, ராஜ்யசபால இப்போ போச்சுன்னா 2 தான் இருக்கு. இப்போ இருக்க 2 போச்சுன்னா தான் 4 எம்பிஸ் இருந்தால் தான் மரியாதை இருக்குன்னு அவர் நம்புறாரு. அதனால் இந்த முறை எடப்பாடி கூட்டணி கட்சிகளுக்கு 2 சீட்டில் 1 சீட்டை கொடுக்க மாட்டார். 1 கன்ஃபார்மாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஓகே, இன்னொரு சீட்டை அவர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். 2யும் தான் தக்க வச்சுக்கணும் தான் அவர் விரும்புகிறாருன்றாங்க. பாமக தேமுதிக 2 பேருக்கும் சீட்டு கிடையாதுன்னு தான் அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இங்கே கொடுக்கலன்னா இப்போ சட்டசபைக்கு வரும்போது வேற ஏதாவது அது வேற சட்டசபை வேற காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக அது நடக்கும். ராஜ்யசபாவுக்கு வந்து கண்டிப்பாக அனுப்ப மாட்டாருன்றார். ஓகே, அன்புமணிக்கு அவங்க கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அன்புமணி செய்தது அப்படி பார்த்தீங்கன்னா துரோகம்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி செஞ்சது தான் துரோகம். அதையும் துரோகம்னு சொல்ல மாட்டாங்க. தட்ஸ் பாலிடிக்ஸ். அப்படி ஒருவேளை துரோகம்னு தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னா பண்ணது எடப்பாடி இல்லை, பண்ணது அன்புமணி. யாரால ராஜ்யசபாவுக்கு போனாரோ அவருக்கு எதிராக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் திரும்ப போனார். இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தா கூட இப்போ யார்கிட்ட போய் பேசுறது அதை பற்றி? அது 2வது பாயிண்ட்டு. பாமகக்குள்ளே இருக்க சிக்கல் அப்பா கிட்ட பேசுறதா புள்ள கிட்ட பேசுறதா? சரி, அந்த பிரச்சனையை கூட சால்வ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பதவின்னு வரும்போது அப்பாவும் பிள்ளையும் ஒன்றாயிடுவாங்க. ஏன்னா அது அடிப்படையில் குடும்ப கட்சி அது. அதனால் வந்து இந்த விஷயத்தில் மகனுக்கு ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்னா டாக்டர் ஒன்றும் பெரியவர் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. பிரச்சனை அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட பிரச்சனை கிடையாது. சும்மா நான் ஒரு நகைச்சுவையாக சொன்னேன். 2 பேருக்கும் இல்லை யாருக்கிட்ட பேசுறதுன்னு. அதுக்கு பேச வேண்டிய 2 பேர்கிட்டையும் பேசி ஒப்புக்கொள்ள வைப்பார்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகனுக்கு ராஜ்யசபா கொடுத்துறான்னா அப்பா ஒத்துக்கு போகிறாரு, உங்களுக்கு ராஜ்யசபானா புள்ள ஒத்துக்கு போகிறாரு. கசக்குதா? பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை பாமகக்கு ஏன் கொடுக்கணும்னு ஏடிஎம்கே யோசிக்குதில்ல. அது ரொம்ப நியாயமான யோசனைங்க. பச்சை துரோகத்தை பண்ணது பாமக தானேங்க. 24 நம்ம வச்சு கழுத்தறுத்தது பாமக தானே. ராத்திரி வரைக்கும் பேசிட்டு காலில் அங்கே போய் போனாங்கல்ல. இன்ஃபேக்ட் அன்புமணி தர்மபுரியில் அவர் நின்று இருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பார். ராஜ்யசபா ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு போயிட்டுருக்கலாம். 5 வருஷம் அது நீடிச்சிருக்கும். அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அவர். ஏடிஎம்கே அலையன்ஸோட அன்புமணி ராமதாஸ், பாமக அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே அலையன்ஸில் போய் தர்மபுரியில் நின்றுந்தாருன்னா அவர் ஜெயித்திருப்பார். அல்லது ஏடிஎம்கே அலையன்ஸில் அவங்க சௌமியா அன்புமணி நின்றுந்தாங்கன்னா அந்த அம்மாவும் ஜெயிச்சிருப்பாங்க. கோட்டை விட்டு நிற்கிறாங்க இன்றைக்கி. அதாவது ரொம்ப 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 மலிவான அரசியலை பண்ணது பாமக 2024. இன்றைக்கி போய் எடப்பாடி கிட்ட அவங்க எப்படி நிற்க முடியும் நான் கேட்குறேன். இன்னொன்று அப்படி அவங்க என்ன பார்ப்பாங்க, ஒரு வேளை சீட்டு கொடுத்தா இன்றைக்கி ஜெயிச்சுட்டு அடுத்த வருஷம் இவங்களுக்கு எதிராக நிற்பாங்க. கடந்த காலங்கள் அது தானே பண்ணியிருக்காங்க. 2 பேர் எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அவர் சொல்கிறாராம். அது எடப்பாடி, ஒன்று ஜிகே வாசன், இன்னொன்று அன்புமணி. ஏன்னா இந்த இவங்களுக்கு வந்துங்க இவங்களுக்கு எவ்வளோ பாமகக்கு எவ்வளோ எம்எல்ஏ? 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ. வாசனுக்கு சைபருங்க. சைபரையும் எம்பி ஆக்கி 5 பேர் இருக்கவனையும் நான் எம்பி ஆக்கி 2 பேர் எனக்கு எதிராக திரும்புகிறான்னா நான் எதுக்குன்றதெல்லாம் தெளிவாக இருக்கேன். 2வது முக்கியமான விஷயம், ராஜ்யசபாவில் தனக்கு 1 எம்பி கூட வந்து 2 எம்பி ஆகணும் தான் அவர் எடப்பாடி விரும்புகிறார். அதனால் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுகவில் இடமில்லை என்பதுதான் நான் அறிந்த தகவல். ஆனால் இன்னொரு பக்கம் தேமுதிக அவங்களுடைய ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. வேணும், எதனால தான் சுதீஷை வந்து அந்த எலெக்ஷனில் நிற்க வைக்கல அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்லேயும் அவங்க அது அவங்க சொல்கிறாங்கங்க. அதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட இது வந்து ஆர்ட் ஆஃப் பாசிபிள். உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு தான் அவர் பார்ப்பார். எடுத்தடுப்பில் ராஜ்யசபாக்கெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன இது வரைக்கும் சாதிச்சிங்க? உங்களுக்கு ராஜ்யசபா சீட் 29 எம்எல்ஏஸ் உங்கள் கையில் இருந்தப்போ
டஃப்பாக ஃபைட் பண்ணி நீங்கள் யாரையா ஜெயலலிதாவிட்டையோ அல்லது எதிர்கட்சிகள்கிட்டயோ நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட போயிருக்கலாம். பண்ணலை. நீங்கள் அப்பயே உடச்சிட்டு நின்னீங்க. நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நீங்கள் சூறையாடிக்கிட்டீங்க, நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. இன்றைக்கி போய் அவங்க வந்து நான் சொல்கிறேங்க, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே இன்றைக்கி தேமுதிகவை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா உங்களோட பவர் என்னங்க, இன்றைக்கி உங்களுக்கு 0 எம்எல்ஏஸை வச்சுட்டு ஏமா அனுப்பான். ஜிகே வாசன் அதுவும் வந்து நான் கேள்விப்பட்டவரில் மோடி பர்சனலாக இவர்கிட்ட பேசினது, எடப்பாடி கிட்ட பேசினதால தான் ஜிகே வாசன் வந்து ராஜ்யசபாவுக்கு போனார். இல்லைனா அவரும் போயிருக்க முடியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அது வேறு கால்குலேஷன். அது வந்து ஒரு டேர்ம் தான், அதுவும் அடுத்த டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் 0 எம்பிஸ் எம்எல்ஏஸ். இன்றைக்கி உனக்கு 0 எம்எல்ஏ, தேமுதிகக்கு 0 எம்எல்ஏ. 0 எம்எல்ஏ இருக்க கட்சி எப்படிங்க ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க? எந்த நான் சொல்கிறது 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்களோட கால்குலேஷனில் தான் அவங்க பார்ப்பாங்க. 10 சீட்டில் நான் 1 சீட்டு கூட குறைய விட மாட்டேன்னு ஸ்டாலின் நினைக்கும் போது 2 சீட் இருக்க ஏடிஎம்கே ராஜ்யசபா டாலியே நாங்கள் 2 தான் மெயின்டைன் பண்ணிப்போம். அது எங்களுக்கு கூட 1 சீட் 2 சீட் இருந்ததுன்னா போதும். இப்போ 2 இது நம்ம கமலோட பொருத்தி பார்க்கலாமா? இல்லைங்க, இது நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அவங்க அங்கே வந்து 2 பேருக்குமான ஒரு இணக்கம் இருக்குது. இந்த பிரச்சனை இணக்கம் இல்லைன்னா பேச வேண்டிய பிரச்சனை. அது இல்லாமல் ஒரு முதல் முறை, அது இல்லாமல் ஒரு முதல் முறை. இது 2 தரப்புக்குமே ஒரு ஒப்புதல், ஒரு ஒப்பந்தம் இருக்குது. 2 தரப்புக்குமே ஒரு தோழமை இருக்குதுன்னா நம்ம இதை பற்றி பேச வேண்டியதில்லை. 2 பேருக்கும் தோழமை இல்லாமல் 2 பேரும் 2 விதமான கருத்தை சொல்கிறாங்களோ வலி அது எஞ்சும். யார் அதிகாரம் இருக்கோ அவன் சொல்கிறத நம்ப முடியும். இதில் துரோகம் பண்ணிட்டான்றதுலாம் அபத்தமான வாதங்க. அப்படி நீ அந்த அளவுகோல துரோகம்னு வச்சுனா, ஏன்னா நேற்றுக்கு சில பேர் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் தான், நீங்கள் வந்து அதிமுக எடப்பாடி வந்து துரோகம் பண்ணார், பன்னீருக்கு பண்ணார், ஓபிஎஸ்க்கு பண்ணார், தினகரன் பண்ணார், சசிகலா பண்ணார். முட்டாள்தனமான வாதம் இதெல்லாம். அதே மாதிரி தேமுதிகவுக்கு பண்ணார், அன்புமணிக்கு பண்ணார். அன்புமணிக்கு எங்கே பண்ணார் அவர்? அன்புமணி தான் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணார். ஆகவே இதில் துரோகன்ற வார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர் பொலிட்டிக்கலாக தான் அதை பார்ப்பாங்க. அவங்க வந்து பாமகவை ஒருபோதும் ஏடிஎம்கே நம்பாது. அப்படியே ஒருவேளை அன்புமணி இந்த வருஷம் அவங்க அனுப்ப மாட்டாங்க, ஒரு கற்பனையாக வச்சுக்குவாங்க, ஏடிஎம்கே அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்புதுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அதிமுக கூட்டணியில் இருப்பார் என்று உறுதியாக நீங்கள் சொல்ல முடியாது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரு தனி கதையை ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்க கடந்த கால வரலாறு. பாமகவோட ஒரே எய்ம் வந்து அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி. வேறு எந்த கால்குலேஷனும் உங்களுக்கு கிடையாது. இது நம்மளோட எடப்பாடிக்கு நல்லா தெரியல. இந்த முறை அவர் விட மாட்டாருங்க. நான் அறிந்த வரையில் இந்த முறை 2 எம்பி சீட்டும் அதிமுகவுக்கு மட்டும்தான், எந்த தோழமை கட்சிக்கும். இது நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன். இப்போ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது. இந்த சட்டசபை தேர்தலில் கூட்டணிக்கு இவங்கள்ட்ட வந்து வேறு வழியே கிடையாது. எங்கே போவாங்க? அது எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ் தான். எடப்பாடி ப்ளஸ் தான். அவங்க 2 பேரும் திமுக கூட்டணிக்கு போக முடியாது. திமுக கூட்டணி ஃபுட்போர்டில் தொங்குது, ஹவுஸ்ஃபுல். அங்கே ஓவர் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பஸ்ஸு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த பஸ்ஸு போயிட்டு இருக்கு, அந்த ஃபுட்போர்டில் தொங்குறான். அங்கே வந்து எல்லாரும் வந்து மதசார்பற்ற கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அதனால் வந்து எல்லாரும் அந்த பஸ்ஸில் தான் இருக்காங்க. அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து இறங்க சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. ஒரு கூட்டணி அவர் போக மாட்டேன்றாரு, அவர் அடம்பூச்சுன்னு இருக்காரு. அவர் எப்படின்னா போட்டோம். அவர் நான் சொல்கிறது அந்த பஸ்ஸில் வந்து புதுசாக யாருக்கும் இடம் கிடையாது. ஒரே ஆப்ஷன் இவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை தவிர தேமுதிகக்கும் பாமகக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் முதல்ல கொஞ்சம் அவர்கள் வருத்தப்பட்டாலும் கூப்பாடு போட்டாலும் வேறு வழி இல்லை, ஏடிஎம்கேட தான் வந்தாகணும். இல்லாட்டி தனியாக போய் நின்று தன்மானம் காத்து ஃபெயிலியர் தான் ஆகணும். 2016 கதை தான். அவங்க போக மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 5 எம்எல்ஏவாவது ஜெயிக்கலான்னும் போது இங்கே தான் வந்தாகணும் அவங்க. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு எம்எல்ஏஸ் எம்பிஸ் இந்த மாதிரி ராஜ்யசபா இல்லைன்றதில் எடப்பாடி தெளிவாக இருக்கிறார் என்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி. இந்த 5வது கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. தட்ஸ் a ஸ்மால் ஆப்ஷன். பட் ஐ டோன்ட் திங்க் ஸ்டாலின் அதை செய்வார் நான் நம்பலை. ஏன்னா அது ரொம்ப கெட்ட பேரையும் உண்டாக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த ஆயாராம் பாலிடிக்ஸ் பண்ணலை. அவர் ஒரு டீசெண்டாக தான் போயிட்டுருக்காருன்றது ஒரு இமேஜ் இருக்குது. மற்றபடி கரப்ஷன் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அது வேறு. இந்த கட்சியை உடைக்கிறது, ஆளை தூக்குறது, இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யறது இல்லை அப்படின்றாங்க. அதாவது ராஜ்யசபா எலெக்ஷனை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போயிடணும் தான் 2 பேருமே விரும்புவாங்க. இது பாரு, நான் ஒன்றை டச் பண்ணல, நீ என்ன டச் பண்ணல. இன்னொன்றுங்க, ஏடிஎம்கேக்கு ஒரு எம்பி கூட போகிறதால திமுக எந்த நஷ்டமும் இல்லைங்க. 1வது 2வது அது வந்து ஏற்கனவே இருக்கனால அவங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிடுது. உங்களுக்கு அதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. மாறா அதை நீங்கள் இன்றைக்கி என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஓகே டிஎம்கே யாரையோ போடுதுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து பன்னீர் அவங்க 3 எம்எல்ஏ விலைக்கு வாங்கணும். அவன் அவ்வளோ சீக்கிரம் ஓட்டு போட மாட்டான், அதையும் நான் சொல்லுவேன். ஓகே, நீ வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே விட்டு திமுக ஆளுக்கெல்லாம் போட மாட்டான். ரெனகேடுக்கு போட்டி வேட்பாளருக்கு 7வது கேண்டிடேட்டுக்கு பிஜேபி போடாது. ஏன்னா அவன் ஏடிஎம்கே விட்டு போனான்னா அங்கே அமித்ஷா கிட்ட போய் மோடி நிற்பார். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அமித்ஷா மோடியை அண்ணாமலையை எடப்பாடியை கொண்டு வந்தாருன்னு தெரியும். அதனால் அவங்க அங்கே தான் நிற்பாங்க. அந்த 4 அங்கே தான் இருக்குது, 67. பாமக வந்து எதுக்காக 5வது வேட்பாளருக்கு அன்புமணி இல்லைன்னா அவன் எதுக்கு போடணும்? எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு வந்து அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போட்டு நாளைக்கு அவர் சேர்த்துப்பாரா உள்ள அந்த அஷூரன்ஸ் இருக்கணும். அதனால் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்பது இதுதான். அதாவது கலைஞர் அன்னைக்கு பண்ணதை 40 வருஷத்துக்கு முன்னால் பண்ணதை இன்னைக்கு பண்ணுறது. அன்னைக்கு கலைஞர் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு மறந்துடுச்சுங்க. ஆனால் அது ஒரு மாபெரும் சாதனை. ஏன்னா அவங்களுக்கு இருந்தது வந்து 22 எம்எல்ஏ, 34 சீட்டு வேணும். 12 சீட்டை கலைஞர் மேனேஜ் பண்ணாருங்க. மேனேஜ் பண்ணி ஏடிஎம்கேக்குள்ளேருந்து 3 பேரும் என்னமோ கிராஸ் அவுட் பண்ணோம்.
யார் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதுங்க. ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் அது நினச்சே பார்க்க முடியாது. என்ன நடக்கும்னு தெரியும். அவர்கள் காணாமல் போகப்பட்டிருப்பார்கள், கர்த்தருக்குள் நித்திரையாகியிருப்பார்கள். அப்போ பண்ணார் எம்ஜிஆர். கலைஞர் பண்ணார் 86ல். எனக்கு தெரிஞ்சு போட்டி கேண்டிடேட்டை போட்டு தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய ஒரு சரித்திரம் நிகழ்த்தப்பட்டது 86. அப்போ தான் ஃபஸ்ட்டு டிஆர் பாலு ராஜ்யசபாக்குள்ளே போகிறார். 86 to 92. தோக்கடிச்சது செழியனை கிராஸ் ஓட்டிங்கில். கேஸ் எல்லாம் போட்டு ஹைகோர்ட்டில் நடந்துன்னு நினைக்கிறேன். இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் நடந்துன்னு நினைக்கிறேன். கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்றும் ஜெயிக்க முடியல, பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு போட்டி வேட்பாளர் ஜெயிச்சது 40 இயர்ஸாக இல்லை. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? வட இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ ஹிமாச்சல் பிரதேசில் அபிஷேக் மனு சிங்வி தோற்று போனார். ஓகே. யார்? டாக்டர் சிங்வி, சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரு. இப்போ 3 காங்கிரஸ் எம்எல்ஏ பிஜேபி குத்திட்டான். காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அதனால தான் அவர் தெலுங்கானாவில் வந்து நின்றார். இது சில சமயத்தில் ராஜ்யசபாவில் நடந்துடும். தமிழ்நாட்டில் 86க்கு பிறகு அது நடக்கலை. ஐ திங்க் ஸ்டாலின் அதை பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதில் நான் சொல்கிறது என்னென்னா, அதில் திமுகவுக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை பண்ணுறதுல திமுகவுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. இவங்க சில விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். மாறா 5வது கேண்டிடேட் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அசிங்க அது வந்து. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. போத் எடப்பாடி அண்ட் ஸ்டாலின் இதை ஸ்மூத்தாக கடந்து போகணுன்னு தான் விரும்புவாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.